அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவில அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமோ தந்திரமோ மருந்துமாயே தீராத நோயித்து அருள வல்லான் தன்னை திரிபுரத்தில் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆடி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை, சதுர்த்தி திதி, இரவு 1:25, பின்னாடி பஞ்சமி, பூர நட்சத்திரம், இரவு 8:10 வரை, பின்னாடி உத்தர நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரங்களுக்கு யோகம் சித்த யோகம். ராகுகாலம் எப்போவுமே திங்கக்கிழமை 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகர் 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா? இன்று சூரியன் கடகத்தில் இருக்கிறது. சந்திரன் செவ்வாய் கேது சிம்மத்துக்கு வந்து கும்பத்திலே சனி ராகு இருக்கு. புதன் குரு சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கு. இதுல சனி சொந்த வீட்டில் இருக்கு, புதன் சொந்த வீட்டில் இருக்கு. அவங்க 2 பேரும் சொந்த வீட்டில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. இப்ப மேஷ ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் ஒரு சிறப்பு இல்லை. 2ஆம் அதிபதி போய் 3ல் மறைகிறார் சுக்கிரன், அதுவும் சிறப்பு இல்லை. அதனால இப்ப மேஷராசிக்கு ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், சனி பகவானும் ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கு. இது 2 தான் பெரிய சிறப்பு. அதனால கவனமா நடந்து கொள்ளுங்க. மேஷராசி என்பவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா நிதானமா நடந்து கொள்ளுங்க. அன்பான ரிஷபராசி என்பவர்கள் உங்களுக்கு அமோகமான நாள். 2ல குரு இருக்காரு, 2ஆம் அதிபதி என்று போய் சேர்ந்திருக்காரு, ராசிநாதன் போய் அதுல இருக்காரு. அதோட 10ல சனி ராகு வேற இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அதனால ரிஷபராசி என்பவர்களே ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா நிதானமா நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மம் குரு, ஆனா உங்க ராசிநாதன் ராசியிலே இருக்காரு. உங்களுக்கு 5ஆம் அதிபதி உங்க இடத்துல வீட்டுல இருக்காரு. ஆனா இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னா, ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பார், நிம்மதியா இருக்க விட மாட்டார். அதனால பார்த்து கவனமா நடந்து கொள்ளுங்க. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12 கூடையவரும் அதிலே இருக்கார். 4ஆம் அதிபதி 12ல இருக்கார். அதனால உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை நிறைய எடுத்து விடுவார். நல்லா பார்த்து கவனமா நடந்து கொள்ளுங்கள், நல்ல செலவுகளாக பண்ணுங்கள். நல்ல சுபவிரயமா பண்றது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் பலமா இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். உங்க ராசியில சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் கேதுவோட சேர்ந்து இருக்கார். எவ்வளவு பெரிய வெயிட்டான கிரகங்களா இருந்தாலும் கேதுவோட சேர்ந்தா அந்த கேது அவங்க எல்லாரையும் டம்மி ஆகி போடுவார். டம்மினா செயல் இழக்க செய்திருவார். அதனால அது நன்மை இல்லை. பார்த்து கவனமா நடந்து கொள்ளுங்கள். ஆனா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பது நல்லது. அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் பலமா இல்லை. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் ஏற்படும், ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களே, அமோகமான நாள் உங்களுக்கு, நிறைவான நாள், நல்ல நாள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடத்துல குரு இருந்துட்டாலேயானால், லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தாலேயானால் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் கிடையாது, ஊழ்வினை பயன் இல்லை, முன்னோருடைய சாபம் கிடையாது. அன்பான நேயர்களே,
உங்களுக்கு வந்து இப்போ ராசியில் குரு 9ல் இருக்கார், 9 குடையவனும் 9லேயே இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு புதுசாக எதையும் செய்யாதீங்க. அஷ்டம குரு எதையுமே பண்ண விட மாட்டார், நடக்காது. உங்களுக்கு மற்ற கிரகங்களை எப்படி இருந்தாலும் குருவுக்கு சுக்கிரனுக்கு அப்புறம் தான் மற்ற கிரகங்கள். அதில் மற்ற கிரகங்கள் பலமாக இருந்தால் கூட குரு சுக்கிரன் பலமாக இல்லைன்னா காரியங்கள் நடைபெறாது. சுக்கிரன் 7ஆம் அதிபதி 8ல் வேறு இருக்கார். அதனால நல்ல காரியங்களாக நடைபெறாது. தனுசு ராசி என்பவர்களே அமோகமான நாள் உங்களுக்கு. நேரம் நன்றாக இருக்கிறது, நல்ல நாள், நல்ல காரியம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு பகவான் 3ல். அதனால் எல்லா காரியமும் சுபகாரியங்களாக நடக்கும். மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடம் என்பது ரணம் சத்ரு. ரணம் என்றால் நோய், சத்ரு என்றால் பகைவன். அதனால் நோயையும் எதிர்ப்பையும் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளு. 7.5 சனி வேறு, கழிவு நேரம். ராகு வேறு 2ல் இருக்கு, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தற்படி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அன்பான மீனராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் வந்து சரியில்லை, 4ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்தை தொழிற்சாலத்தை பார்க்குறார். தொழிற்சாலத்தை குரு பார்க்கறது தொழில் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார். நன்றாக வென்றால் அந்த ஆடு செலவுக்கு வருமானம் வரும். அதனால் வருமானம் வந்துடும். எப்படி வருமானம் வந்து செலவு நடக்கிறது, ஓடிடும், வண்டி ஓடிடும். இருந்தாலும் இந்த 10ஆம் இட தொழிற்சாலத்தை பார்க்கறதுனால ஒரு நாளைக்கு வருமானம் இல்லாட்டாலும் மறுநாளைக்கு வந்துடும். அப்படிலாம் இருக்குது. மீனராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்கள் உங்களுக்கு வந்து 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுவோம். காக்காய்க்கு எள்ளு சாதம் வச்சுட்டு சாப்பிடுவோம். வீட்டில் எள்ளு சாதம் வச்சு காக்காய்க்கு வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். எள்ளு பொடி பண்ணி வச்சுருங்க. சில பேர் வீட்டிலலாம் எள்ளு சாதம்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு எள்ளு சாதம் பண்ணி சாப்பிட்றோம்ல, அப்படிலாம் இருக்குது. இப்போ சில வீடுகளில் வந்து சனிக்கிழமை மணிக்கு எள்ளு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கங்கள் உண்டு. சாஸ்திரம் படித்தவங்களே செய்வாங்க. சனி பகவான் என்ன தடுப்பட்ட தெய்வமா? இருக்கிறதுலே ரொம்ப நீதிமான், உத்தமமான தெய்வம் சனி பகவான் தான். அதனால் அவரை வணங்குவது நமக்கு சால சிறந்தது. தர்மன் சனி பகவான், தர்மபுத்திரர், நீதியோடு நடப்பார். அதனால் அவரை நம்ம எவ்வளோக்கு அன்போடு நம்ம பணி செய்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நன்மையெல்லாம் நடக்கும். அன்பான நேயர்களே, இந்த அருமையான நாள் இன்று வந்து பூரம், ஆடி பூரம். அதாவது அதில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமோகமான நாள் என்று. அதனால் ஆடிப்பூர உற்சவம். இந்த ஆடிப்பூரத்தில் என்ன ஒரு மகிமை இருக்குன்னா, பூர நட்சத்திரம் வந்து பராசக்தியினுடைய நட்சத்திரம். அன்னை பராசக்தி, அன்னை மகாமாரி, முத்துமாரி அம்பாள், சொர்ணவல்லி, இப்படி அம்பாளுடைய துர்கா பரமேஸ்வரி அவங்களுடைய நட்சத்திரம் இது. அதனால் அந்த அன்னையினுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு நாம் அவளுக்கு வந்து இந்த ஆகாத நட்சத்திரம்னு இதுக்கு பேர். பூர நட்சத்திரத்தில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் வந்து சம்மதம் இல்லை. நான் எந்த காரியத்தையும் மொத்தமாக சொல்லாதுங்க. இறை வழிபாடு, தாயை வணங்குவதற்குரிய அருமையான நாள் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கன்னியா பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாம் விரதம் இருந்து தாய்க்கு நிறைய வளையல், கண்ணாடி வளையல் வாங்கி அந்த தாய்க்கு அணிவித்து மகிழ்ந்தார்களே. ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடந்தும். அது நிச்சயமாக உறுதி, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனால் இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அக்கறையோட பக்தியோடு செய்யணும். ஆனால் இப்பொழுது எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் பக்திகள் அதிகமாக இருக்கிறது. நிறைய பக்தி வந்துருச்சு, நிறைய இறைவனுக்கு செய்யணும். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருக்கிறது, முறையாக செய்ய மாட்டாங்கிறாங்க. அதாவது எது பண்ணாலும் முறையா பக்தியோடு அன்போடு செய்தமையானால் நமக்கு அதுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதனால் இப்போ எங்கே பார்த்தாலும், எந்த கோயிலை பார்த்தாலும், அங்கே ஆடி வெள்ளிக்கிழமைக்கு எங்கே பார்த்தாலும் கோவிலில் பிரமாதமாக நிகழ்ச்சியெல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தவறு பண்ணுகிறார்கள், தர்மத்தோடு நடந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். அன்பான நேயர்களே, அன்பான தாய்மார்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா வேண்டிட்டு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த தாய்க்கு நிறைய கண்ணாடி வளையல் வாங்கி நிறைய கை நிறைய சாத்தி அவங்களுக்கு அழகு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு சீக்கிரமாக அவங்களும் கை நிறைய வளையல்
அடுக்கிக் கொள்ளுகின்ற மாதிரி ஒரு பெண்ணுக்கு கை நிறைய வளைவு எப்பொழுது அடுக்குவது என்றால் வளகாப்பு அன்றுதான் கை நிறைய வளைவு அடுக்குவது. அந்த வளைவகாப்பு அன்று கை நிறைய கண்ணாடி வளைவு எதற்காக அடுக்குவது என்று கேட்டீங்கன்னா கண்ணாடி வளைவு தான் அடுக்கும். கண்ணாடி வளைவுனா சலசல என்ற ஒரு சத்தம் வரும். அந்த கை குலுக்குகின்ற பொழுதெல்லாம் அந்த வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கு சலசல சல என்ற நல்ல மங்களமான சொல் அந்த குழந்தை உள்வாங்கும். அந்த வயிற்றில் இருக்கின்ற அந்த கருவாகப்பட்டது நல்ல மங்களமான நல்ல சொற்களை உருவாகின்ற பொழுது, காதிலே உள்வாங்குகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு அறிவு சிறந்த குழந்தை அறிவாக வரும், நல்ல குழந்தையாக வரும். இந்த தாய் குழந்தை கர்ப்பமாக இருக்கின்ற தாய்மார்கள்லாம் நல்ல சூழ்நிலையிலே, நல்ல அறிவு சார்ந்த சூழ்நிலையிலே, நல்ல சூழ்நிலை அவங்க வசித்து வந்தார்களே ஆனால் அறிவில் சிறந்த குழந்தைகளாக பிறக்கும். அன்பான நேயர்களே, இந்த தாய்மார் எல்லாரும் இந்த அம்பாளுக்கு வளைவு சாட்டி பிரார்த்தனை செய்து நாம் நலமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மடால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.